Wow, great singing. அவங்களுக்கு நம்ம ஒரு கரம் தட்டி உற்சாகப்படுத்திடலாமா? எஸ் எஸ் குட் மார்னிங் brothers and sisters and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்கள். And we are here, to have a Christmas celebration as a sector. I could see everyone like very colorful today, all of you, so joyful. I'm really excited. தெற்கு மண்டலமாக நாம் அனைவரும் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக இங்கு கூடி வந்திருக்கிறோம். எல்லோருமே அநேக நிறங்கள் அணிந்து இங்கு வந்திருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. Amen. And after the service, of course, after the communion, we will have a cultural. Finally, the Mylapore and TCS is going to do the culturals today. செய்தி முடிந்ததன் பின்பதாக நமக்கு கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. TCS மற்றும் மயிலாப்பூர் மண்டலத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அதை செய்வார்கள். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து வேற லெவல்ல பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜெமினி எக்மோர் அண்ட் அடையார் வேளச்சேரி இல்லையா? எப்படி பண்ணாங்க? வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா எங்களுக்கு இன்னைக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு. நீங்க வந்து 2 வாரமா சரியான எக்ஸலண்ட், அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா பண்ணீங்க 2 வாரமும். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நாங்கள் மயிலாப்பூர் TCS வந்து அப்படியா இல்லை கேஷுவலாக பண்ணிடலாமா? ஃபயரில் இருக்கீங்களா TCS? சரி, ஓகே. ஐ எம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் என்ன நடக்க போகுதுன்ட்டு. Amen. Of course, happy to see the older women from Tiruporur home, and please do reach out and fellowship with them and encourage them. So they just came together as a whole group. So please do reach out. திருப்பூர் அந்த குடும்ப சபையிலிருந்து நம் மத்தியில் வந்திருக்கிறவர்களோடு நாம் அந்யோன்யத்தில் பகிர்ந்து கொள்வோம். அவர்களோடு நாம் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். Amen. Last 2 weeks we've been learning about self examination. கடந்த 2 வாரங்களாக சபையாக நாம் சுய பரிசோதனையை பற்றிய செய்தியை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். And in continuation, today we're going to complete the self examination. Of course, the personal self examination will never end even after 2026. இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக சுய பரிசோதனை முடிவு செய்தியாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் பரிசோதனை செய்து கொள்வது அது முடிவே பெறாது. நாம் தொடர்ந்து நம்மை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Today the title of my lesson is acknowledge. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஒப்புக்கொள்ளுதல். Last 2 weeks, of course, we had lot of scriptures and explanation about self-examination, how it is important for us to have our own self-evaluation, self-examination for our own heart. கடந்த 2 வாரங்கள் அநேக வசனங்கள் மூலமாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். Let's read 1 John chapter 1 verse 9. நாம் 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். Amen. Because we know that he is faithful and just. He forgives us. நம்முடைய தேவனானவர் அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். To acknowledge, what is really scripture is talking about when it comes to acknowledge. இந்த வசனம் நமக்கு என்ன ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது? ஒப்புக்கொள்ளுதல் என்றால் என்ன நினைக்கிறீர்கள்? That means you recognize the truth. Acknowledging means yes, I accept. Remember the time that when we accepted Jesus as our Lord and Savior, because the truth convicted us, we accepted Jesus, completely accepted the truth and surrendered. First of all, we need to recognize the truth. அப்படியாக நாம் ஒப்புக்கொள்ளுதல் என்பது எதை வலியுறுத்துகிறது என்றால் அந்த உண்மையை நாம் அங்கீகரிப்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சீஷராக மாறும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டோமோ ஒப்புக்கொண்டோமோ அதே ஒரு காரியத்தை இங்கு வலியுறுத்துகிறது. And next is owning responsibility. By acknowledging, I am taking responsibility for myself. I'm not going to blame anyone. I will take responsibility. அப்படியா நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது நான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று
நாமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Then agreeing with God. God, I'm here, Lord. I'm ready to listen. I'm ready to align with your plan, Lord. Agreeing with what God is trying to communicate to us. ஒப்புக்கொள்ளும் பொழுது தேவனே நீங்கள் சொல்வது சரிதான் என்று அவரோடு இணைந்து அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதாகும். And turning, you need to turn him, turn to God in humility. நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது நாம் திரும்புகிறவர்களாக தேவனிடத்தை நோக்கி திரும்புகிற மக்களாக நாம் மாறுகிறோம். தாழ்மையான ஒரு இருதயத்தோட தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாக நாம் மாறுகிறோம். I know in Old Testament acknowledge means it's completely to confess, to give thanks or to openly declare. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும் பொழுது ஒப்புக்கொள்ளுதல் என்பது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதாகவும் அதுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியதாகவும் அது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக நாம் கூறக்கூடிய காரியமாக இருக்கிறது. Speaking openly, not hiding or minimizing the sin. நாம் ஒரு பாவத்தை மறைத்து வைத்தோ பாவத்தை குறைத்தோ இல்லாமல் வெளிப்படையாக முழுமையாக பேச வேண்டி இருக்கிறது. In Old Testament, in Greek, it's more like, when we confess, we agree with God's verdict. Basically, I'm completely ready to be aligned with God. கிரேக்க வார்த்தையை பார்க்கும் பொழுது நான் முழுமையாக தேவன் சொல்கின்ற அந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை அது குறிப்பிடுகிறது. That means I'm ready to align with Lord to entire your plan. I'm ready to accept your lordship. I'm ready to be under your lordship. அப்படியான அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் நான் உங்களுடைய அந்த ஆளுமையின் கீழ் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தும் என்கின்ற ஒரு காரியத்தை குறிக்கிறது. Acknowledgement is alignment, coming in the right alignment. ஒப்புக்கொள்ளுதல் என்பது சரியான ஒரு வழியில் நாம் நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. We all know that from cycle, bike, of course car, it needs alignment, right? நாம் அனைவருக்குமே தெரியும் அல்லவா, நம்ம வைத்திருக்கிற அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றுக்குமே நாம் அதை அலைன்மெண்ட் செய்ய வேண்டும். ஓகே, சரியா சீர்படுத்தணும், அதோடைய நிலைக்கு கொண்டு வரணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஒரு ட்ராக் வேற மாதிரி போகும், ஒரு ஜர்க் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இவென்ச்சுவலி என்ன ஆகும்? அதோடைய விளைவு டயர் டேமேஜ் ஆயிடும், நீங்க வேற டயர் மாற்ற வேண்டியதா இருக்கும், அதிகமான செலவு வைக்க வேண்டியதா போயிடும். ஆமென். So it's very important because aligning our hearts aligning our hearts and words with God's truth. Make sure I want to completely align with God's truth, with God. That is the meaning of being ready to be acknowledged. நாம் அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய காரியமானது தேவனோட வார்த்தையோடு இசைந்து நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தைகளை நாம் சரி செய்து தேவனோடு இசைந்து இருப்பதாக இருக்க வேண்டும். Let's read Proverbs chapter 3 verses 5 and 6. நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 6 நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். Amen. The scripture says that trust in the Lord with all your heart, not partially, completely with all your heart. We know the great commandment, love the Lord your God with all your heart, soul, strength and mind. Same way, trust the Lord with all your heart. இந்த வசனமானது நம்முடைய தேவன் மீது உங்களுடைய முழு இருதயத்தோடும் நம்பிக்கையாயிருங்கள். எப்படி அந்த பிரதான கட்டளை எப்படி குறிப்பிடுகிறதோ, உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கூறுகிறதோ அதே ஒரு காரியத்தை இந்த வசனம். And also scriptures telling us in all your ways acknowledge him, not selected ways. In all your ways, when it comes to personal or marriage, your parenting, your with work, in the church, in whatever, in every way, every step that you keep, acknowledge him. இந்த வசனம் தொடர்ச்சியாக இப்படியாக கூறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள் என்று அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலை பார்க்கிற இப்படி எந்த ஒரு இடமாக இருந்தாலும் எல்லா வழிகளிலும் நாம் தேவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். Recognize his amazing sovereignty over every area of your life. அவருடைய வல்லமையான மகத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலுமே நீங்க கண்டடையக்கூடியவர்களா இருக்கணும்.
என்னுடைய எல்லா பகுதியிலுமே, வாழ்க்கையிலுடைய என்னுடைய எல்லா பகுதியிலுமே சர்வ வல்லவர் அவர் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துகிற விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் சரி, சர்ச்லையும் சரி, எல்லா இடத்துலையும். Amen, brothers and sisters. Let's read one of my favorite scripture in Jeremiah. தொடர்ந்து எரேமியா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனம் Chapter வாசிக்கலாம். 9 verses 23 and 24. எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Amen. This is one of my favorite scripture. There are so much of self boasting. It is sometimes just by mistake, or we don't even aware that, when we talk, when we have a conversation, the self is always exalted. The self is always comes in the front. இந்த ஒரு வசனமானது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மிக பிடித்த ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனம் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலும் அறிந்தும் கூட நாம் பேசும் பொழுது நம்மை பற்றி உயர்த்தி பெருமிதமாக பேசக்கூடியவர்களாக இருப்போம். The scripture says, but let the one who boast about this, that they understand and know me, that I am the Lord who exercises kindness, justice and righteousness on earth. For in these I delight. இப்படியாக இந்த வசனம் சொல்ல, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When Jeremiah was speaking to the crowd, the entire Israelites were in a mess, completely collapsed, confused stage. During this time, Jeremiah calling the Israelites, hey, boast about the Lord. You are drifting away. You will be taking as a captive to Babylon. Acknowledge the Lord and Lord as your Savior. Acknowledge Him. Understand. Don't boast about yourself. Boast about the Lord. இங்கு எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது, இஸ்ரவேல் ஜனமானது பெரிய மோசத்திலும் சேதத்திலும் அடிமைத்தனத்திலும் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது எரேமியா அந்த ஜனங்களை பார்த்து, உங்களை குறித்து நீங்கள் மேன்மையாக உயர்த்தி பேச வேண்டாம், தேவனை பற்றி உயர்த்துவோம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று உயர்த்தி நாம் பேச வேண்டும் என்று அந்த ஜனங்களோடு அவர் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். True acknowledgement produces transformation. உண்மையான அந்த ஒப்புக்கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. Knowing God or understanding God is not about academic or something that church is not an institution where you come and learn about God. நாம் தேவனை அறிந்து கொள்வது என்பது ஒரு கல்வி நிறுவனத்தில் சென்று கற்றுக்கொள்வது என்பது போன்று கிடையாது. But it's a day-to-day practice. It changes how we value wisdom, power, wealth, our understanding. It's not about I'm coming here for a study, I learn, then let me go back and do whatever I do in my own way. It's not about academic. It's about changing lives. It's about transformation. It's not about information. இந்த ஒரு காரியமானது நம்ம ஒரு கல்வி நிறுவனம் சென்று கற்றுக்கொள்வது போன்று கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஞானம், நம்முடைய பணம், நம்முடைய அறிவு, இவை அனைத்துமே தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். If you see Old Testament, the confession, it's all about public, corporate, the community. They need to feel the presence of God. When the entire Israelites travel or journey, they just have to confess. The Moses has to confess their sin. The Ezra has to confess their sin. Nehemiah has to confess their sin. It was more like a community confession before their God. இங்கு பார்க்கும்போது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது எல்லா ஜனங்களுக்கும், அந்த சமுதாய ஜனங்களுக்கு முன்பதாக நின்று வெளிப்படையாக தங்களுடைய பாவங்களை குறித்து அறிக்கையிட வேண்டும். மோசே அவருடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும், ஆரோன் அவருடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும், எஸ்ரா, நெகேமியா இவர்கள் அனைவரும் தங்களுடைய பாவத்தை வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். தங்களுடைய மீன்ஸ் இஸ்ரேலைட்ஸ், God forgive our sins, அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. தேவனே எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் அப்படின்னு ஜெபம் பண்றவங்களா இருப்பாங்க. When Israel refused to acknowledge their sin, what happens?
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளாத போது என்ன நடந்தது? God's presence withdrew from them, right? தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி சென்றது. Blessings were hindered. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது. Judgment followed. அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வந்தது. In New Testament, of course, in the early church, confession restored fellowship. When they came in public in Ephesus, Acts 19, they came and confessed publicly how they were ready to change, repent from their sins, how they were ready to boldly take a decision to follow Jesus. That was a bold decision. Confession restored people in the fellowship. புதிய ஏற்பாட்டு சபை காலங்களில் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பதாக வந்து தைரியமாக துணிச்சலாக தங்களுடைய பாவங்களை குறித்து அறிக்கையிட்டு அந்த ஒரு அந்நியத்தில் அவர்கள் பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். And also acknowledgement preceded healing. In James 5:16, confess to each other so that you may experience healing in your own heart. யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16 படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுதுதான் அந்த குணப்படுதல் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. And of course the early Christians understood that unacknowledged sin hinders their heart and blocks their spiritual growth. அந்த ஆரம்ப கால சீஷர்கள் அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள் நாம் அறிக்கையிடாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். In continue, if you read continuously Jeremiah, it talks about chapter 3 verse 13, only acknowledge your guilt. This is what God is speaking to the crowd. இந்த எரேமியா புத்தகம் வாசிக்கும் பொழுது இதைதான் தேவன் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய அந்த குற்ற மனப்பான்மை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். Chapter 9 verse 3, they go from one sin to another, they do not acknowledge me. This is the accusation God is trying to bring towards Israelites. இப்படியாக தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நீங்கள் பாவம் செய்து தொடர்ந்து பாவம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்னிடத்தில் அதை ஒப்புக்கொள்ளாத ஜனமாக இருக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். Chapter 9 verse 6, they refused to acknowledge. It's not that they were not aware, but they were refusing. They were not ready. They were not ready to acknowledge their sin, or they were not ready to acknowledge God. They refuse. அவர்கள் பார்க்கும் பொழுது ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் அதை மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். Chapter 10 verse 25, pour out your wrath on the nation that do not acknowledge you. வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய அந்த கோபாக்கினை அவர்கள் மீது இறங்கட்டும் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. யாரெல்லாம் அவரை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு ஹாஷா ஹார்ட்லைனா சொல்லப்பட்டது. Chapter 14 verse 20 talks about we acknowledge our wickedness, Lord. We acknowledge. We could see the progress. We could see the repentance. இந்த வசனத்தின் இறுதி முடிவாக பார்க்கும்போது தேவனே நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். Psalms 32, if you read the way how David ready to acknowledge. சங்கீதம் 32 வாசிக்கும் பொழுது தாவீதானவர் அவர் எப்படி அவர் ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று நம்மால் பார்க்க முடியும். And David tried to be silenced first. He was so quiet for some reason, but it brought inner torment. He understood that I need to be ready to acknowledge God. I need to surrender my life. தாவீது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் சில நாட்கள் அவர் அமைதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார். அதன் பின்பு அவர் புரிந்து கொண்டு அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவராக இருந்தார். Psalms 32 verse 5. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். Amen. David understood, I need to acknowledge my life before God. The silence is not going to help me. I need to acknowledge before my Lord. இங்கு தாவீது புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார், நான் அமைதியாக இருப்பது சரியானது அல்ல, நான் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய பாவத்தை குறித்து நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். Unconfessed sin drains spiritual vitality. It just completely takes your energy away from you, the spiritual energy. நாம் நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளாத பொழுது தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பானது நம் மீது வரக்கூடியதாக இருக்கும். Acknowledgement restores joy back to us. நீங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷமானது மறுபடியுமாக புதுப்பிக்கப்படக்கூடியதாக. Even you could see the humble acknowledgement of a prodigal son. நாம் அனைவருக்குமே தெரியும் அந்த தொலைந்து போன குமாரன் எப்படி பணிவாக அவர் ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று தெரியும். I have sinned against heaven and before you. That's how he confessed. He acknowledged.
அவர் அந்த தொலைந்து போன குமாரன் அவருடைய தகப்பனிடத்தில் வந்து பேசும்பொழுது இப்படியாக பரலோகத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அவர் ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். Because basically acknowledgement is the turning point between distance and restoration. When you acknowledge, you basically ready to travel in the path of restoration, transformation. நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிற தூரத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற மறுமாற்றத்திற்குமான ஒரு காரியமாக இருக்கிறது. And also we know the Pharisees and the tax collectors, how one justified himself, the other acknowledgement, he was seeking mercy. இங்கு நாம் அனைவருக்கும் தெரியும் பரிசேயர் மற்றும் ஆயக்காரன் அவர்கள் இருவரும் ஜெபம் பண்ணும்பொழுது ஒருவன் தன்னை குறித்து பேசக்கூடியவனாக இருந்தார், மற்றவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். Because God responds to broken acknowledgement, not proud self defense. தேவனானவர் பார்க்கும் பொழுது உடைந்த அந்த ஒப்புக்கொள்ளுதலை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தன்னை உயர்த்தி ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை அவர் மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். Sometimes opposite of acknowledgement is defense, self defense. நாம் எதிராக நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது அது நம்மை நாமே தற்காப்பு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Amen. So pride stops us from become like Christ. பெருமையானது நாம் கிறிஸ்துவை போன்று மாறுவதில் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. It resists humility and correction. அந்த பெருமையானது நாம் தாழ்மையாக இருப்பதும் நம்மை சரி செய்வதையும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. It fears losing respect or authority. அந்த பெருமையானது பார்க்கும் பொழுது நம்மளுடைய அதிகாரமும் நம்மளுடைய மரியாதையும் இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. Pride makes us pretend. Try to pretend I am okay, I am good, I am not so bad. பெருமையானது பார்க்கும் பொழுது நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சரியாக தான் இருக்கிறேன் என்று நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Humility makes us free. ஆனால் தாழ்மையாக இருக்கும் பொழுது அது நம்மை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. What is really hindering to acknowledge, or why it is very difficult to acknowledge sometimes? நாம் ஒப்புக்கொள்ளுதல் தடைப்படக்கூடியதாக இடையூறாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. Because this is how we feel, everyone does it. இப்படியாக தான் நாம் உணர்கிறோம், எல்லோருமே செய்கிறார்கள். Why I need to? It's not that serious. I had no choice. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காரியம் இல்லையே, எனக்கு வேற வழியே இல்லை, இப்படியாக சொல்லுவோம். Confession means loss of control. That's how sometimes we feel confess. When I confess, it's like nothing is going to be in my control. நாம் அறிக்கையிடும் பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறேன் என்று நாம் உணர்கிறோம். Dependence on grace sometimes feels risky. Trust God. God's grace is there. Why can't you repent, change? Sometimes trusting God's grace become very risky. That's how I feel. நாம் தேவனுடைய அந்த கிருபையை சார்ந்திருப்பது சில நேரங்கள் நமக்கு கடினமாக தோன்றுகிறது. Sometimes sin dulls conscience over time. நிறைய நேரங்கள்ல நம்முடைய பாவம் நம்முடைய மனசாட்சியை முழுமையாக நம்முடைய எண்ணங்களை அப்படியே குறைவுபடுத்தக்கூடியதா இருக்கு, அதை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்க மாட்டேங்குது. Sometimes familiar sins feel normal. This is normal. The familiar sins become normal. நாம தொடர்ச்சியா செய்யற ஒரு பாவங்கள் இது சாதாரணமானது தானே, இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, இது என்னோட வாழ்க்கையில பழகி போன விஷயம். ஸோ பழகின விஷயங்கள் நமக்கு ரொம்ப இது சாதாரணமா தெரியும். நம்ம அது சின்னனே நிறைய நேரத்தில் கன்சிடர் பண்ண மாட்டோம். லைக் எப்படி சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி பொய் பேசுறதுலாம் ஒரு பாவமா, அப்படிதான் இருந்தது மைண்ட் செட். பொய் பேசுறதுக்கு இவ்வளோ ரெவலேஷன் 21:8 எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. The people who worship idol, the people who commit sexual immoral, adultery, as well the one who lies will go to hell. அந்த அளவுக்கு the scripture ஸ்டாண்டர்ட் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சர்ச்சுக்கு வரும்போது தான் தெரியும், ஒரு சின்ன ஒரு பொய் சொல்றது கூட பாவமா இருக்கு, அப்போ உண்மை நம்ம பேசணும் அப்படின்றத கத்துக்க முடிந்தது. Sometimes that's what happens. Familiar sins feel normal. It's a normal thing. அப்படி சொல்லும்போது நீங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் பர்சனா நம்ம தென்படுவோம். Okay, then self-deception dulls spiritual sensitivity. That means self-deception mean நம்ம சுயமா நான் வஞ்சிக்கப்படும் போது, நான் ஏமாற்றம் அடையும் போது அது என்ன ஆகுது, என்னுடைய ஆத்மீகத்தோடைய உணர்வு தன்மையை அது அப்படியே குறைத்து விடுகிறது. செல்ஃப் டிசெப்ஷன், சுயமா
நம்மளை நாமளே வஞ்சிக்கும் போது, நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்ளும் போது, acknowledgement requires surrender. That's all it takes. I surrender. That's all it takes, acknowledgement. ஒப்புக்கொள்வதற்கு நாம் சரணடைய வேண்டும், அதுவே போதுமானதாக இருக்கிறது. Amen. I was just reading some of the quotes. It was, really encouraging for me. It says the heart is skilled at defending what God is trying to heal. That's what our heart will do all the time. Our heart is skilled at defending. God is ready to heal. God is ready to forgive. He is ready to accept. But the heart is so skilled to defend. இந்த ஒரு பழமொழி, இந்த ஒரு காரியம் பார்க்கும்போது நம்முடைய இருதயமானது தேவன் குணப்படுத்த விரும்புகின்ற அந்த பகுதியை நம்முடைய இருதயமானது ரொம்ப பயிற்சி பெற்றதாக இருக்கிறது, அதை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. Amen. தேவன் அதை குணமாக்குறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாரா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய இருதயம் எதிர்த்து போராடுவதில் அதிகமா தேர்ச்சி பெற்றதா வளர்ந்து கொண்டிருக்கிறது. Amen. Confession is not telling God something he does not know. We need to understand that. He knows everything. It is agreeing with him about what he already knows. He knows about us completely, thoroughly. It's not about, I'm going to tell some secret to you, Lord. I'm going to tell some secret about me. It's not like that. He knows already. Make sure I'm ready to agree, Lord. I'm ready to accept. அறிக்கையிடுதல் என்பது தேவனே உமக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன் என்று அர்த்தம் கிடையாது. மாறுதலாக தேவன் அறிந்து வைத்திருக்கிற ஒன்றை தான் நாம் கூறுகிறோம். நாம் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும். God cannot heal what we refuse to reveal or admit. நாம் தேவனிடத்தில் வெளிப்படுத்தாத, அவரிடத்தில் சரணடையாத ஒரு காரியத்தை தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த முடியாது இல்ல, அவர் குணப்படுத்த மாட்டார். காடால எல்லாமே முடியும், ஆனா இது அவர் செய்ய மாட்டார். He will not do. Amen. Let's see the excuses and acknowledgement. We make excuse, we blame others, but when we acknowledge, we take responsibility. நாம் சில நேரங்களில் சாக்கு போக்குகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இல்ல, அக்னாலஜ் பண்ணும்போது நாம பொறுப்பு எடுத்துக்கிறவர்களா இருப்போம். நாம சாக்கு போக்கு சொல்லும்போது மற்றவர்களை குறை சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமென். And excuses, we minimize sin. We minimize sin. When we acknowledge, names sin honestly. This is how I felt. This is what I did. I felt, upset. I was angry. I was not ready to forgive. I was hurt. You name it correctly. Express your emotions hurt properly. நாம் சாக்குப்போக்குகள் சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்தை குறைத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தில் பார்க்கும்போது நாம் வெளிப்படையாக நேர்மையாக நான் இவ்வாறு உணர்ந்தேன் என்று அந்த பாவத்தை தெளிவாக கூறக்கூடியவர்களாக இருப்போம். When you make excuse, you try to protect your image. For all of us, our image is so important, right? நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முகத்தை குறித்து நாம் மிக எச்சரிக்கையானவர்களாக இருப்போம். நாம் சாக்குப்போக்குகள் சொல்லும் பொழுது எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். But when you acknowledge, you are seeking God's mercy. ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது தேவனிடத்தில் இருந்து அந்த இரக்கத்தை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள். Mostly we defend, we protect our own image. அநேக நேரங்களில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவே இருப்போம். We don't want to expose our image. நாம் நம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்ப மாட்டோம். Because we know that when God sees us, He sees us somebody who's completely sinful, ready to go to hell. Only because of Jesus, our image is changed. Only because of Christ we have the image. Because Bible is talking about we are image bearers. We reflect Christ. When God looks at us, He doesn't see us completely. He sees only Jesus. That's a promise we have, brothers and sisters. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அனைவருமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பார்ப்பதில்லை, நமக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். An excuse, we delay repentance. When you make excuse,
it prolongs. You are delaying your repentance. நாம் சாக்குப்போக்குகள் சொல்லும்போது நம்முடைய மனம் திரும்புதலை தள்ளி போடக்கூடியவர்களாக, காலம் தாழ்த்தக்கூடியவர்களாக But when you இருப்போம். acknowledge that is going to lead you to restore back, it's completely is going to bring reformation. நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. So in conclusion, I just want to read the scripture, Psalms 46 verse 10. முடிவாக நாம் சங்கீதம் 46 அதிகாரம் வசனம் 10 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 46 அதிகாரம் வசனம் 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். Says, be still and know that I am God, not you. Everything is in my control. I am the Lord God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. Whether in heaven or in the earth or in the planet, God's name should be exalted. We need to be still. இப்படியாக இந்த வசனம் கூறுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இல்லை, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறது. That means you let go. The real meaning for still, be still means in Hebrew, let go. You surrender. Don't be panicked. Don't react anything. Don't look back. Don't do anything. You just be still. நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருந்தால் மட்டும் போதும், அந்த காரியத்தை அதுவாக நடந்து கொண்டிருக்கும், நீங்கள் அமர்ந்திருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியதாக Be இருக்கிறது. still and understand that I am God and you are not. Be still means you understand me. I am more powerful than you. You don't have to do anything. You just trust me. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருந்து என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னிடத்தில் எல்லா வல்லமையும் என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். Sometimes we act as if we are God. In our family, sometimes in our family group, in the church, as if we have all the control and we fail to understand the power of God. அநேக நேரங்களில் நாம் இப்படியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நான் தான் தேவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய குடும்ப சபைக்கு, என்னுடைய சபைக்கு நான் தான் தேவன் என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்போம். As we take part in the communion, I want you to reflect. I know last 2 weeks we've been having self-examination. Acknowledge there is something that I need to acknowledge before God. There is something that I need to acknowledge to my family, to my wife, to my husband, to my family group, to my mentor, to the church. Let us acknowledge. Acknowledgement brings restoration and reformation. நாம் நற்கருணையில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக நாம் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மனைவியிடத்தில், உங்களுடைய மனைவியிடத்தில், உங்களுடைய குடும்ப சபையில் உங்களை வழிநடத்துவர்களிடத்தில் நாம் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Jesus never rejected those who acknowledge their brokenness. இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் உடைந்த நிலையில் ஒப்புக்கொள்ளும் பொழுது ஒருபோதும் அவர்களை மறுப்பதே இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. Women caught in adultery, the thief on the cross, Peter, after denial, Jesus accepted everyone as they are. அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண் வரும்பொழுது இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். சிலுவையில் மரிக்கும் பொழுது ஒரு கல்வனை இயேசு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். பேதுரு அவரை மறுதலித்த பின்பும் இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். Because the cross assures us that acknowledgement does not lead to rejection but to redemption. That is what Jesus did to us. He redeemed us. He never rejected us because we acknowledged our sin. We acknowledged how sinful we were, how bad we were. And we were ready to accept Jesus as our Savior and Lord. And Jesus gave redemption to us. அந்த சிலுவையானது நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை அவர் மறுத்து விடுவது கிடையாது, மாறுதலாக நம்மளை மீட்டு புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். Amen. The gospel begins where self-justification ends. The moment you end your self-justification, the real good news, the gospel enters our heart. நாம சுயமா நம்மளை நியாயப்படுத்திக் கொள்வதை எப்பொழுது தடை செய்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய நற்செய்தி, gospel, the message of gospel is about message of Christ, message of cross enters our hearts. நம்ம செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் போயிட்டே இருக்கும்போது நம்முடைய இருதயத்துல
தேவ நற்செய்தி மெசேஜ் ஆஃப் கிராஸ் உள்ள போகவே போகாது. அதனால நம்ம முடிவு பண்ணலாம், செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷனை நிறுத்திடலாம், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், நம்ம இருதயத்தை அக்னாலேஜ் பண்ணுவோம். அது டெஃபினட்டா சரியான பாதையில நம்மளை கொண்டு போகும். ஆமென். This time brothers will pass the bread and wine. Let us reflect our own hearts. Is there anything that you need to acknowledge before God? Confess to God, acknowledge and surrender. Be still. Understand that He is our Lord and Savior. He rules, He reigns. He is our master, He is our superior. He is our king. Let us remember that. நம்மத்தில் சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்து சரீரத்தை குடிக்கக்கூடிய அப்பத்தை கொண்டு வரும் பொழுது நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமா? அதை நாம் இன்றைய வேளையில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்மளுடைய இருதயத்தை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய தேவனானவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவராக, நம்மை ஆளுகை செய்பவராக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய மீட்பராக அவர் இருக்கிறார். Amen. Before we could pray for the bread, I want you to reflect on these 4 questions. Am I more concerned with my image or my intimacy with God? What is something that's dominating in me? இந்த தனிப்பட்ட சில பிரதிபலிப்பு கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம். நற்கருணை பங்கு பெறுவதற்கு முன்பதாக, தன் பிம்பத்தை பற்றி அதிகம் கவலைப்படுகிறேனா அல்லது தேவனுடனான என் நெருக்கத்தை பற்றி கவலைப்படுகிறேனா? What is something that more where I am really showed my concern? What is really concerning me? எது எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது? How does acknowledgement deepen my dependence on grace? ஏற்றுக்கொள்வது அல்லது ஒப்புக்கொள்வது எப்படி கிருபையின் மீதான என் சார்பை ஆழப்படுத்துகிறது? Are there areas of my life I have explained away instead of acknowledged? என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக நியாயம் கற்பித்து தவிர்த்த பகுதிகள் ஏதேனும் உள்ளதா? Is there any place that I was more into self justification or self defense? I need to check my own heart. ஏதாவது ஒரு பகுதிகளில் நான் என்னை நானே நியாயம் தீர்த்து எனக்கு ஏற்றவாறு நான் பேசி இருக்கிறேனா என்று யோசித்து பார்க்க வேண்டும். And also we need to ask as a church, do we create a safe space for honest acknowledgement? சபையாக நாம் இந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு சபையாக நேர்மையான ஒப்புதலுக்காக நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குகிறோமா? Can we feel safe to acknowledge our faults? Can we create a safe atmosphere in our family group, in the church, where I can acknowledge, where I am not judged, I am not looked down on, I am encouraged, I am accepted, I am forgiven. So let's create that safe atmosphere, brothers and sisters. இந்த இடமானது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலாக, இங்கே என்னால் பேச முடியும், என்னை வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நாம் உருவாக்குகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். Let's pray for the bread.